அம்மான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலயும் வீட்ல வந்ததும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கேட்குற ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா, "அம்மா எங்கேன்னு" தான். பிகாஸ் அம்மாவ பார்த்தாலே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு, பாதி பெயின் வந்து போற மாரி ஒரு ஃபீல் ஆகும். இன்னைக்கு எங்க அம்மாவோட 63rd பர்த்டே. அவங்களுக்கு இவ்ளோ வயசாச்சுன்னு யோசிக்கும்போதே நம்பவே முடியல. அதுலயும் ஒரு அம்மா ஆன பிறகு தான் அம்மாவோட கஷ்டம் வந்து ரொம்ப புரியுது. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா எனக்கு எப்பவுமே ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, என் அம்மா தான். என் அம்மா ரொம்ப டவுன் டூ எர்த் பெர்சன். அவங்க லைஃபையே எங்க 3 பேருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு டீச்சரா இருந்து, எங்கள இவ்ளோ ஒரு நல்ல பிள்ளைங்களா, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைஃப் நாங்க இப்போ வாழ்றோம்னா, அது வந்து காரணம் முழுக்க முழுக்க என் அம்மா மட்டும் தான். என் அம்மா லைஃப்ல அவங்க ஹாப்பினஸ்ஸ அவங்களுக்காக எதுவுமே பெருசா செய்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா எல்லாமே எங்களுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு எங்கள வளர்த்தியிருக்காங்க. ரொம்ப வளர்ந்த பிறகு தான் அம்மாவோட அருமை, அப்பாவோட அருமைலாம் நமக்கு புரியும். ஸோ, அத புரியிற நேரமாவது நம்ம அவங்களுக்காக சின்ன ஒரு செலிப்ரேஷன் அவங்க பர்த்டே நம்ம எவ்வளோ நம்ம அம்மாட்டேருந்து எவ்வளவு அவங்க லைஃபே நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, நம்ம சின்னதா அவங்களுக்காக ஒரு செலிப்ரேஷன் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறது, இந்த மாரி பண்ணலாம் தானே! பண்ணா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. உங்க அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.